ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமச்சீர் புக்கில் ஸ்டாண்டர்ட் 9th மேத்ஸில் டிக்னாமெட்ரியில் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 4 வந்து இன்றைக்கி எஸ்ஐஸ் 6.2 ஆல்ரெடி பார்ட் 1லேருந்து பார்ட் 3 போட்டாச்சு. அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபார்முலாஸ் அப்படிங்கிற லிங்க் இருக்கும், அதையும் பார்க்காட்டி மறக்காமல் பார்த்துட்டு இந்த பார்ட் பார்க்க வாங்க. இல்லாட்டி உங்களுக்கு எதுவுமே புரியாது, என்ன வேல்யூஸ் போடுறோம் அப்படிங்கிறது கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஃபார்முலாஸ் பார்க்காம எந்த பார்ட்டும் பார்க்காதீங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வெரிஃபை த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வெரிஃபைன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கொடுப்பாங்க. ஸோ எப்படினாலும் சரி நமக்கு வந்து கான்செப்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ கான்செப்ட் சொல்லி தரேன். ஸோ ப்ரூஃபும் பார்த்துக்கலாம், சேம் டைம் கான்செப்ட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ நமக்கு என்ன பண்ணிக்கிறோம், இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆன்சர் 1 வரணும், சரியா? வந்துச்சா செஞ்சது கரெக்டு அல்லது தப்புன்னு எடுத்துக்கலாம். ஸோ sin 60, சரியா? ஸோ sin ஸ்கொயர் 60 கொடுத்துருக்காங்க. ஸோ sin 60 என்ன பார்த்துக்கலாம். ஸோ sin 60 வந்து உங்களுக்கு √3/2 அப்படிங்க வரும். ஸோ ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, ஸோ ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் cos ஸ்கொயர் 60. ஸோ cos 60 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1/2ன்னு வரும். ஸோ 1/2 the whole ஸ்கொயர்னு போட்டுக்கலாம், சரியா? ஸோ அடுத்த பாருங்கள், √3/2ன்னு இருக்குது, மேலே ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கட் ஆயிரும். ஸோ 3 அப்படிங்க வரும். இந்த ஸ்கொயர் கீழேயும் காமன் தான். ஸோ 3/4 அப்படிங்க வரும். ப்ளஸ் இங்கே என்ன வரும், 1/4 அப்படிங்க வரும், கரெக்டாக? 1/2 the whole ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் இங்கேயும் காமன் இங்கேயும் காமன். ஸோ 1/4ன்னு வரும். ஸோ சிம்பிளி பண்ணிக்கலாமா? ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ 4ன்னு போட்டுக்கலாம். 3 + 1 4. ஸோ 4/4 is equal to 1. ஸோ அவங்க கொடுத்துருக்கதும் நீங்கள் கண்டுபிடிச்சதும் கரெக்டு. ஸோ இவ்வளோ தான் இந்த விஷயங்கள், சரியா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், 1 + tan ஸ்கொயர் 30 is equal to secant ஸ்கொயர் 13 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது ரெண்டும் சேம் வர மாதிரி இருக்கணும், சரியா? ஸோ பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இது மட்டும் எடுத்துக்கிறேன், சரியா? 1 + tan ஸ்கொயர் 30. ஸோ 1 + tan 30 வேல்யூ தெரிஞ்சுக்கணும். ஸோ tan 30 வந்து உங்களுக்கு என்ன வரும், 1/√3 வரும். ஸோ 1/√3 the whole ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஸோ இது மாற்றினீங்க அப்படின்னா 1 + என்ன வரும், 1/3 அப்படிங்க வரும், கரெக்டாக? 1 + 1/3 எல்சிஎம் எடுத்துக்கலாமா? ஸோ 3 வரும். ஸோ 3 × 1 3 + 1 4. ஸோ 4/3 அப்படிங்க கிடைக்கும். 1 + 1/3 is equal to 4/3. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, secant ஸ்கொயர் 13 கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? ஸோ secant 30 அதுக்கு வேல்யூ தெரிஞ்சுக்கணும். ஸோ secant 30 வந்து 2/√3ன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம், ஏன்னா ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், ஸோ 2 ஸ்கொயர் வந்து 4 தான், /√3 ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கொயரும் ரூட்டும் கட் ஆயிரும். ஸோ 3 வரும். ஸோ இங்கேயும் 4/3 தான் கிடைக்குது. ஸோ ரெண்டுமே என்ன தான், ஈக்குவல் தான். ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. நமக்கு இந்த மாதிரி கண்டுபிடி தெரிஞ்சுக்கணும். அங்கே என்ன கேட்பாங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1 + tan ஸ்கொயர் 30 அப்படி கொடுத்தாங்கன்னா ஆன்சர் என்னது, 4/3, சரியா? எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அது பொறுத்தப்போ நீங்கள் ஆன்சர் மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், cos 90 is equal to அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ cos 90 is equal to 1 - 2 sin ஸ்கொயர் 45 is equal to 2 cos ஸ்கொயர் 45 - 1. அதாவது 3 டேர்ம் இருக்குது, சரியா? ஸோ cos 90க்கு வேல்யூவும் இந்த டேர்முக்கு வேல்யூவும் இந்த டேர்முக்கு வேல்யூவும் ஈக்குவல் அப்படிங்க மாதிரி சொல்லணும். சொல்லலாமா? ஃபஸ்ட்டு cos 90க்கு வேல்யூ என்ன? ஸோ cos 90 வேல்யூ வந்து உங்களுக்கு என்னது, 0, கரெக்டாக? cos 90 வந்து 0. அப்போ எல்லாமே 0 வர மாதிரி என்ன பண்ணிக்கணும், சால்வ் பண்ணணும், சரியா? அதை வந்துடும், பட் இருந்தால் 0 வரணும். அப்போ தான் நீங்கள் செஞ்சது கரெக்டுன்னு அர்த்தம். சரி, இது 0 வந்துச்சு. அடுத்த பாருங்கள், 1 - 2 sin ஸ்கொயர் 40 மட்டும் எடுங்க. ஸோ எழுதிக்கலாம் 1 - 2 sin ஸ்கொயர் 45. அப்போ sin 40 வேல்யூ என்ன, 1/√2. ஸோ இன்ட்டு 1/√2 the whole ஸ்கொயர்னு போடுவீங்க, கரெக்டாக? ஸோ போட்டிங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 - 2 இங்கே என்ன இருக்குது, ஹோல் ஸ்கொயர் இருக்கா? அப்போ அந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கட் ஆயிரும். ஸோ 1/2ன்னு வரும். ஸோ இன்ட்டு 1/2. ஸோ 2 கட் பண்ணிக்கலாம். ஸோ 1 - 1ன்னு இருக்கும், இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இதுவும் கரெக்டு தான். அடுத்த 2 cos ஸ்கொயர் 45 - 1 அதை பார்க்கலாமா? ஸோ 2 போட்டுக்கோங்க. ஸோ cos ஸ்கொயர் 45 கொடுக்குறாங்க. ஸோ cos 45 வேல்யூ தெரிஞ்சுக்கணும். ஸோ cos 45 வந்து 1/√2 the ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸோ ஸ்கொயர் போட்டுக்கோங்க, அப்புறம் -1 இருக்குது. ஸோ ஈக்குவல் டு, ஸோ ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும், 2 × 1/2 -1 வரும். இந்த 2ம் இதுவும் கட் பண்ணிங்கன்னா 1 ஆயிரும். ஸோ 1 - 1 is equal to 0. ஸோ இதுவும் 0 வந்துட்டு. ஸோ எல்லாமே ஈக்குவல் தான், ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 4th கொஸ்டின், sin 30 cos 60 + cos 30 sin 60 is equal to sin 90 கொடுக்குறாங்க. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். sin 30, ஸோ sin 30 வேல்யூ வந்து 1/2 போட்டாச்சு. இன்ட்டு cos 60 கொடுக்குறாங்க. ஸோ cos 60 வேல்யூ வந்து அதுவும் 1/2 தான் போட்டுக்கோங்க. ப்ளஸ் cos 30 கேட்குறாங்க. ஸோ cos 30 வேல்யூ வந்து √3/2 இன்ட்டு sin 60 கொடுத்துருக்காங்க. ஸோ sin 60 வேல்யூ வந்து சேம் தான், √3/2 தான், சரியா? ஸோ cos 30 √3/2, sin 60யும் உங்களுக்கு √3/2 இஸ் ஈக்குவல் டு, அடுத்து sin 90 கொடுத்துருக்காங்க. ஸோ sin 90 வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும். ஸோ sin 90 வந்து 1. ஸோ 1 வந்து வரணும், சரியா? ஸோ 1/2 × 1/2 என்ன வரும், 1/4 அப்படிங்க வரும். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, √3 3ன்னு வந்துடும். டிவைட் பை 2 × 2 என்னது 4ன்னு வரும், கரெக்டாக? ஸோ டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம், கீழே 4ன்னு போட்டுக்கலாம், மேலே 3 + 1 4. ஸோ 4/4 is equal to 1. அவங்களும் 1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான், ப்ரூஃப் பண்ணியாச்சு.
ரைட்டா? ரொம்ப ரொம்ப சிம்பிள்ப்பா. ரொம்ப கஷ்டப்பட அவசியம் இல்லை. ட்ரிகனாமெட்ரிலாம் நம்ம ஈஸி. எப்போ ஈஸி? நான் கொடுத்த ஃபஸ்ட்டு வீடியோ அந்த ஃபார்முலா வீடியோஸ் படிச்சிங்கன்னா ஈஸி, இல்லைனா கஷ்டம் தான். அதில் மாட்டுக்கிறதே இல்லை. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சொல்லி 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 பார்க்கலாம். tan 45 by cosecant 30 + secant 60 by cot 45 அப்புறம் -5 sin 90 by 2 cos 0 கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ பண்ணலாமா? ஓகே, பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு tan 45 வேல்யூன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ tan 45க்கான வேல்யூ வந்து 1 தான். ஸோ 1ன்னு போட்டுக்குவோம். ஸோ டிவைட் பை cosecant 30. ஸோ cosecant 30 வேல்யூ வந்து 2. ஸோ 2 போட்டுக்கலாம். அப்புறம் ப்ளஸ் secant 60. சரியா? ஸோ secant 60க்கு வேல்யூ வந்து 2. ஸோ 2 cot 45 இதெல்லாம் வந்து நீங்களே படிச்சுக்கணும். சரியா? ஸோ cot 45 வந்து 1. ஸோ 1 போட்டுக்கோங்க. -5 into sin 90 கேட்குறாங்க. சரியா? ஸோ sin 90 வந்து உங்களுக்கு என்னது 1ன்னு வரும். டிவைட் பை 2 cos 0 கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? ஸோ 2 cos 0. ஸோ cos 0 வேல்யூ 1. ஸோ 2 into 1 2ன்னு போட்டுக்கோங்க. ரைட்டா? அடுத்து 1/2 + 2/1 -5/2 எழுதிக்கோங்க. 1/2 + 2/1 -5/2 இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைத்து விடும். ஸோ எல்சிஎம் என்ன வரும் உங்களுக்கு? 2ன்னு வரும். சரியா? ஸோ 2ன்னு போட்டுக்கோங்க. ஸோ 2க்கு 2 1 டைம்ஸ் தான் போகும். ஸோ 1 போட்டுக்கலாம். ப்ளஸ் 1 2 டைம்ஸ் போகும். 2 into 2 4 போட்டுக்கோங்க. அடுத்து மைனஸு. ஸோ 4 மைனஸ் 2 இருக்குது 2 இருக்குது. 2 into 1 2. ஸோ 1 into 5 5. ஸோ 5 போட்டுக்கலாம். ஸோ 4 + 1 5. 5 - 5 0. ஸோ 0/2 என்னது உங்களுக்கு 0ன்னு வருது. சரியா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் வந்து 0 தான். புரிஞ்சா? எல்சிஎம் எடுக்க புரிஞ்சிச்சுல? அதான் இம்பார்ட்டன்ட். சரியா? எல்சிஎம் 2ன்னு வந்துச்சு. ஸோ 2க்கு 2 1 டைம்ஸ் தான் போகும். அந்த 1 into 1 1 போட்டாச்சு. இந்த 1 இந்த 2 இருக்குது. 1 கூட 2 தான் இன்டு பண்ணுவீங்க. அப்போ தான் 2 வரும். ஸோ இந்த 2வும் இந்த 2 இன்டு பண்ணிக்கலாம். ஸோ 4ங்கிற வரும். 2க்கு 2 1 டைம்ஸ் போகும். அந்த 1 வச்சு 5 இன்டு பண்ணுவீங்க. ஸோ 5 வரும். இங்கே மைனஸ் வரும். அவ்வளோதான். ஸோ 4 + 1 5. 5 - 5 0. ஸோ மொத்த டேர்ம் 0 ஆயிரும். ஆன்சர் வந்து 0. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். sin 90 + cos 60 + cos 45 into sin 30 + cos 0 - cos 45 அப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். டக்குன்னு ஆன்சர் வந்துடும். ஸோ sin 90க்கான வேல்யூ. ஸோ sin 90 = 1. அப்புறம் cos 60 என்ன? ஸோ cos 60 வந்து 1/2ன்னு வரும். ஸோ அடுத்து ப்ளஸ் cos 45 கொடுத்துருக்காங்க. ஸோ cos 45 வேல்யூ வந்து 1/√2. சரியா? ஸோ இன்ட்டு கொடுத்துருக்காங்க. இன்ட்டு பண்ணிக்கோங்க. ஸோ sin 30. ஸோ sin 30 வந்து 1/2 ப்ளஸ் cos 0 வந்து 1 மைனஸ் cos 45 கொடுத்துருக்காங்க. ஸோ cos 45 வந்து 1/√2. ரைட்டா? ஓகே தானே? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ எல்சிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வரும் 2√2ன்னு வரும். ஸோ இன்ட்டு பண்ணிக்கோங்க. ஸோ எல்சிஎம் 2√2 போட்டுக்கலாம். ஸோ 2√2. ஸோ ஆல்ரெடி ஒரு சமயம் பார்த்துருந்தோம் போன பார்ட்டில் எப்படி பண்ணணுன்னு. ஸோ 2√2 போட்டுக்கோங்க. இங்கே வந்து ப்ளஸ் அந்த 2 கட் ஆயிரும். ஸோ √2ன்னு வரும். இங்கே √2 கட் இங்கே 2 கட் ஆயிரும். அடுத்ததில் √2 கட் ஆகும். ஸோ 2ன்னு வரும். ரைட்டா? அடுத்த இன்ட்டு இங்கே அப்படி தான் உங்களுக்கு 2√2 தான் எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ மேலே வந்து அப்படி போட்டுக்கலாம். ஸோ 2 இருக்குது. ஆனால் √2 வரும். ப்ளஸ் 2√2 மைனஸ் 2ன்னு வரும். ஓகேவா? புரிஞ்சிச்சுல? அடுத்து பாருங்கள். 2√2 + √2 என்ன வரும்? 3√2ன்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் 2ன்னு போடுங்க. டிவைட் பை கீழே 2√2. இங்கேயும் அதே மாதிரி தான் என்ன இருக்குது? 2√2 ப்ளஸ் 1√2 என்ன வரும்? 3√2 அப்படிங்க வரும். -2 போட்டுக்கோங்க. டிவைட் பை 2√2. என்ன ஃபார்முலா? a + b × m - p ஃபார்முலா. ஸோ என்ன பண்ணிக்கலாம்? a² - b². ஸோ 3√2ன்னு இருக்குது. அது ஸ்கொயர் பண்ணுவீங்க. ஸோ 3 × 3 9 வரும். √2 × √2 2ன்னு வரும். 9 × 2 18. a² - b². ஸோ 2² வந்து 4. 18 - 4. ரைட்டா? ஸோ டிவைட் பை 2√2 the whole square. சரியா? ஸோ 2√2 whole square போடுவீங்க. அழிச்சிடுறேன். ஸோ 2√2 இன்டு பண்ணுவீங்களா? ரெண்டையும் இன்டு பண்ணுவீங்க. ஸோ 2√2 the whole square வரும். 2 × 2 4 × 2 8 அப்படி போட்டுக்குவோம். ஸோ 18 - 4 = என்னது 14 சொல்லி வரும். ஸோ 14/8 கட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 2 7s are 14, 2 4s are 8. ஸோ 7/4 அப்படிங்கிறது உங்களுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் சப்டிவிஷன். sin² 30 - 2 cos cube 60 + 3 tan 4 45. சரியா? சால்வ் பண்ணலாம். பயப்படக்கூடாது. sin 30 வந்து உங்களுக்கு 1/2. ஸோ 1/2 the whole squareன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. -2 × cos 60 கொடுத்துருக்காங்க. ஸோ cos 60க்கான வேல்யூ வந்து 1/2. பட் 1/2 the whole cube கொடுத்துருக்காங்க. ஸோ கியூப் போட்டுக்கோங்க. ப்ளஸ் 3 tan 45. ஸோ tan 45 வேல்யூ வந்து 1ன்னு வரும். ஸோ 1/4. ரைட்டா? அடுத்த 1/2 the whole square. ஸோ 1/4 போட்டுக்கலாம். மைனஸ் 1/2 whole cube. அப்போ என்ன வரும்? 2 × 1/8ன்னு வரும். 2 × 2 × 8 ப்ளஸ் 1/4 1 தான் போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள். ஸோ கட் பண்ணிக்கலாம். ஸோ 4ன்னு வரும். 1/4 - 1/4 ப்ளஸ் 1 வரும். ஸோ 1/4 - 1/4 என்ன ஆகி போயிடும்? 0 ஆகி போயிடும். ஸோ 0 + 1 வந்து 1 தான் உங்களுக்கான ஆன்சர்.
சரியா? ஸோ ஈஸி தான் சரியா? ஃபீல் பண்ணக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, டினாமினேட்டர் கஷ்டம்னு சொல்லி கண்டிப்பாக ஈஸியாக ஆன்சர் வரும். ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். வெரிஃபை cos 3a is equal to 4 cos cube a minus 3 cos a when a is equal to 30. ஸோ ஏங்கிற இடத்துல 30 போட்டுக்கணும். ஸோ cos 3aவும் இந்த டேர்மும் ஈக்குவல் தான் அப்படிங்கிற ப்ரூஃப் பண்ண சொல்லிட்டாங்க. நமக்கு ப்ரூஃப்னு சொல்லி வராது, பட் ஃபைன் தி வேல்யூ ஆஃப் வரும். ப்ரூஃப் வந்தாலும் ஆட்சிப்படத்தில் தப்பாக கரெக்டாக மாதிரி கேட்பாங்க. சரியா? சரி. ஸோ cos 3a கொடுக்குறாங்க. ஸோ ஏக்கு 13 கொடுத்துடலாம். ஸோ cos 3 into 30 90. ஸோ cos 90க்கு வேல்யூ என்ன? 0. கரெக்டாக? cos 90 0. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 0 வந்துச்சுன்னா நீ செஞ்சது கரெக்டு. ஸோ சால்வ் பண்ணலாமா? ஸோ 4 into cos 30 அப்படி தானே? cos 30 வந்து √3/2 போட்டுக்கலாமா? ஸோ √3/2 the whole cube minus 3 cos 30. ஸோ cos 30 வந்து என்ன? √3/2. ஸோ இன்ட்டு √3/2 போட்டாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு √3/2 ஹோல் க்யூப்னு இருக்குது, கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். சரியா? ஸோ அப்படி போடுங்க. 4 கலர் மாறிட்டு. ஓகே. ஸோ பென் எடுத்துட்டேன். ஸோ 4 into √3/2 இருக்குது அப்படி தானே? ஸோ க்யூப் இருக்குது. ஸோ √3 into √3 இந்த √3 போகும். ஸோ √3 into √3 3 போயிடும். ஸோ 3 அப்போ √3 பாக்கி இருக்கும். ஸோ 3 √3 போட்டுக்கலாம். சரியா? ஸோ /2 போட்டுக்கோங்க. ஸோ 2 இல்லை, 2 into 2 into 2 8ன்னு வரும். சரியா? 8 minus 3 √3/2 போட்டுக்கலாம். அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு இதை கட் பண்ணுவீங்க. ஸோ 2ன்னு வரும். ஸோ பாக்கி இருக்கிறது 3 √3/2 2 minus 3 √3/2ன்னு வரும். ஸோ 3 √3 minus 3 √3 என்னது? 0 ஆகி போயிருமா? ஃபஸ்ட்டே பார்த்தோமா? காஸ் என்ன கொடுத்தாங்க? cos 90 தானே? அதுக்கும் 0 தானே? ஸோ ரெண்டும் என்ன தான்? ஈக்குவல் தான். ஸோ நீ கண்டுபிடிச்சது கரெக்ட் தான். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 8 sin 2h cos 4h sin 6h when h is equal to 15 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்க்கு 15 போட்டுக்கணும். ஸோ 8 into sin 2h ஹெச்சுக்கு 15 போட்டால் sin 15 into 2 என்ன வரும்? 13 போகும். கரெக்டாக? ஸோ 8 into sin 30க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ sin 30 is equal to 1/2. ஸோ இன்ட்டு அடுத்த cos 4h. ஸோ ஹெச்சுக்கு வேல்யூ 15. ஸோ 4 into 15 எவ்வளோ? 15 16 வருமா? ஸோ cos 60 என்னது? √3 cos 60 ஸோ 1/2. சரியா? ஸோ 1/2ன்னு வரும். அடுத்த இன்ட்டு sin 6h. சரியா? ஸோ 15 into 6 போட்டுக்கணும். ஸோ 15 into 6 போட்டிங்க அப்புறம் உங்களுக்கு 19 வரும். ஸோ sin 90. ஸோ sin 90க்கான வேல்யூ வந்து 1 தான். ஸோ இன்ட்டு 1 போட்டுக்கலாம். ஸோ 8 இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ 4ன்னு போகும். திருப்பி கட் பண்ணால் உங்களுக்கு 2ன்னு வரும். சரியா? ஸோ என்னது? ஆன்சர் வந்து 2. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து 2. ஈஸி தானே? ரொம்ப ஈஸி தான். சரியா? கஷ்டப்படணும் அவசியமே இல்லை. ரொம்ப சிம்பிள். கொடுத்துருக்குது அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க, அப்படியே சால்வ் பண்ண போகிறீங்க, ஆன்சர் வரப்போகுது. எப்பவுமே வந்து இந்த டேபிள் காலத்தை அப்படியே மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்படி ஸ்டோர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். இல்லாத பட்சத்தில் ஆன்சர் வராது. சரியா? ஐ மீன் ஸ்கொயர் கொடுத்துருப்பாங்க, கியூப் கொடுத்துருப்பாங்க, ஸோ பவர் 4 கொடுத்துருப்பாங்க. பயப்படக்கூடாது. அந்த வேல்யூ போட்டுட்டு 4 டைம்ஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து உங்களுக்கு 2ன்னு வரும். செக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் பார்க்கலாம். தேங்க்யூ.